1865 அமெரிக்காவில் போர் முடிஞ்சு அமைதி நிலவ தொடங்குச்சு. அதே நேரம் ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப சோர்வாக இருந்தார். ஒரு நாள் அவருடைய நண்பர்கள் கிட்ட அவர் சொன்னார், நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வெள்ளை மாளிகையில் ஒரு சடலம் இருந்துச்சு. சுற்றி இருந்த எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இங்கே யார் இறந்துட்டாங்க? அவர் பதில் சொன்னார், ஜனாதிபதி கொலை செய்யப்பட்டு விட்டார்னு. இதை கேட்ட நண்பர்கள் இதை ஒரு சாதாரண கனவாக நினச்சாங்க. ஆனால் 3 நாளுக்குள்ளேயே சொன்ன இந்த விஷயம் நிஜமாவே நடந்துச்சு. அந்த நாள் ஆப்ரஹாம் லிங்கன் ஃபோர்ட்ஸ் தியேட்டருக்கு அவரோட மனைவியோட நாடகம் பார்க்க போயிருந்தார். எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை அழிக்க ஜான் வீக்ஸ் பூத்துங்கிற ஒருத்தன் ரகசியமாக அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சு ஆப்ரஹாம் லிங்கனை துப்பாக்கியால் தோளிலே சுட்டுட்டான். அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க. லிங்கன் கீழே விழுந்துட்டாரு. அவரை காப்பாற்ற பலரும் கிட்ட ஓடினாங்க. ஆனால் மறுநாள் ஆப்ரஹாம் லிங்கன் இறந்துட்டாரு. இது ஒரு மிரள வைக்கும் உண்மை. தனது இறப்பை முன்கூட்டியே கனவுல பார்த்தாரா? இது ஒரு சிக்னலா? இது இன்றும் புரியாத ஒரு மர்மம். நேர்மையாக வாழ்ந்த ஒரு தலைவர் இறப்புக்கு பின்பும் வரலாற்றில் மறந்து போவதில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.